பிரேமா ஜூன் மந்த் விசா புல்லட்டின் பயங்கர ஷாக்கிங்கா வந்திருக்குல்ல. ஆமா, ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிக முக்கியமாக ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ரெட்ராக்ரேஷன் நடந்தது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதன் பிறகு வந்து எப்படி மூவ் ஆகும், ஏன்னா நம்ம லாஸ்ட் விசா புல்லட்டினுக்கும் இப்போக்குமான இடைப்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துடுச்சு. அது ஒரு காரணியாக இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. விசா புல்லட்டின் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணாங்க. இதுவும் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான், ஏற்றம் இறக்கம். ஸோ நல்லா ஏறி போகும்போது நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இது கரெக்ஷனில் போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், அதனால தான் இவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்ணாங்களோ தெரியல. இவ்வளோ ஷாக் கொடுக்கறது சீக்கிரமா கொடுக்கணும், கொஞ்சம் லேட்டாக கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன நான் நினைக்கிறேன்னா வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்ததுனால இந்த லேட்டான ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம், மிக முக்கியமான ஒரு காரணம். மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரூல் வந்தது. என்னன்னா வந்து ஒரு எக்ஸம் பண்ணியிருந்தாங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷனல் முன்னாடி வந்து 39 கண்ட்ரீஸில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல் இமிகிரண்ட் அண்ட் நான் இமிகிரண்ட்டும் அவங்களுக்கு அந்த க்ரீன் கார்டு ப்ராசஸ் எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வெட்டிங் ப்ராசஸ் அண்ட் நிறையா செக்யூரிட்டி செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ட்ராவல் பேன் கண்ட்ரிஸ் 39 கண்ட்ரிஸ், அப்புறம் 75 கண்ட்ரீஸ்லேருந்து உள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரி நிறையா பேன் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பேன் வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய க்ரீன் கார்டு அப்ளிகேஷன், மிக முக்கியமாக ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு. வெளியிலேருந்து பண்ணி தான் நிறைய ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு உள்ளே வராங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. அதோட இம்பாக்ட் இப்போ தெரியாது, நம்ம அடுத்த ஃபிஸ்கல் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணும். பட் நம்ம அட்டார்னி ஹென்ரி அவர்களோடையும் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதை ஆன்டிசிபேட் பண்ணியுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. அடுத்த ஃபிஸ்கல் இயரில் நிறையா வரப்போகுது, அங்கேருந்து அன்யூஸ்டுன்னு வரப்போகுதுன்னு நிறையா மூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயங்கள், அதாவது உள்ளூர்லேயே இருக்காங்க, அதாவது இன்சைட் த யூஎஸ்ஏ இருக்காங்க. பட் அவங்களால க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ண முடியல. பிகாஸ் அந்த ஒரு ட்ராவல் பேன் 39 கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் செக்யூரிட்டி செக் பண்ணணும்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விசா நம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிது. அதான் நான் கரண்ட் ஃபிஸ்கல் இயரில் பேசுகிறேன். நம்ம முன்னாடி சொன்னது நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த விசா நம்பர் குறையும் போது அதை வந்து ஓகே இந்தியாவுக்கு மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மே ஃபர்ஸ்ட் வீக் வாக்கில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 39 கண்ட்ரிஸ் சொன்னோம் இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதில் வந்து ஹெல்த் கேர் சம்மந்தமாக, மிக முக்கியமாக ஃபிசிஷியன்ஸ், சர்ஜன்ஸ், நர்சஸ், இப்படி ஹெல்த் கேர் சம்மந்தமாக உள்ளவங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை, அதை லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து H1B ஆர் வாட் எவர் அந்த விசாவில் இருக்கவங்களோ அந்த விசா ப்ராசஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்ட், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பேக்டாக நான் கருதுகிறேன். ஏன்னா மேலே தான் அந்த சேஞ்ச் வந்துச்சு. ஸோ அதனால் கூட இந்தியாவை மிக முக்கியமாக EB1 EB2 கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, அதாவது வந்து கொஞ்சம் வந்து ரெட்ரோகிரஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு தேவைப்படும் மூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு காரணம் இருக்குது. நம்ம பட் டிஸ்கஸ் பண்ணுவோம் மற்ற என்னென்ன ரீசன் அப்படின்னு. பிரேமா, இப்போ டேட் பார்த்துடலாம். ஓகே, இப்போ எப்பயுமே வந்து 2 டேட் இருக்குது. டேட்ஸ் ஃபார் ஃபைலிங்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இன்னும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆமாம், டேட்ஸ் ஃபார் ஃபைலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். மிக முக்கியமான அது காரணம் வருஷத்தோட, அதாவது ஃபிஸ்கல் இயரோட ஆரம்பத்தில், அதாவது ஃபிஸ்கல் இயருங்கிறது அக்டோபர் டு செப்டம்பர் போகும். ஸோ அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 2 குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு 6 மந்த்துக்காவது வந்து அதோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா யூசிஎஸ், உங்கள் டேட்ஸ் ஃபார் ஃபைலிங்கில் வந்தாலே போதும், நீங்கள் வந்து I-485 ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட முக்கியத்துவம் ஆரம்பத்தில் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபிஸ்கல் இயர் அது முக்கியத்துவம் குறையும். பிகாஸ் அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் யூசிஎஸும் வாபஸ் வாங்கிப்பாங்க, நாங்கள் டேட்ஸ் ஃபார் ஃபைலிங் எடுத்துக்க மாட்டோம், இன்னும் ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் எடுத்து போகணும். பட் பார்ப்போமே அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, அது டுவர்ட்ஸ் எண்டில் அது பெரிய முக்கியத்துவம் பெறாது. ஸோ டேட் ஃபார் ஃபைலிங் சொல்லும்போது எந்த சேஞ்சஸுமே, ஈவன் ரெட்ராக்ரேஷன் கூட பண்ணல, அப்படியே வந்திருக்கு. EB1 பார்க்கும்போது 01 டிசம்பர் 2023 வந்திருக்கு. EB2 15 ஜனவரி 2015. EB3 அதே டேட் தான். EB4 01 ஜனவரி 2023. EB5 01 மே 2024. இதுக்கு கொடுக்காமலே இருந்துக்கலாமே. ஆமாம், அப்படியே விட்டுருக்கலாம். பட் அண்ட் டெக்னிக்கலாகவுமே வந்து இந்த டேட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் டேட்ஸ் ஃபார் ஃபைலிங் வந்து நல்லா மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஃபைனல் ஆக்ஷன் டேட் அதை நோக்கி ஓடியாருது. ஸோ அவங்களோட என் கோல் என்னவாக இருக்கும், ஃபைனல் ஆக்ஷன் டேட் ஃபார் ஃபைலிங் வரைக்கும் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றி. அந்த மாதிரியான ஒரு ரேஸில் ஓடியாரும் போது
எட்டி உதச்சி ரொம்ப பின்னாடி தள்ளிட்டாங்க EB1 EB2 அதையும் பார்க்க போறோம். பிரேமா அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சுல எவ்வளவு பின்னாடி போயிருக்குன்னு. ஆமா, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட EB1 நல்ல ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்தது, நான் கிடைச்சிடும் நினைச்சேன், இப்போ ரெட்ராகஸ் ஆயிடுச்சு. EB2 நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, யோசிஎஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது EB1 வந்து ஏற்கனவே 01 ஏப்ரல் 2023 இருந்தது. அதுலேருந்து 15 டிசம்பர் 2022 107 நாள் பின்னாடி தள்ளிட்டாங்க. EB2 அதை விட கொடுமையா 15 ஜூலை 2014 வந்துருந்துச்சு. 2014 சீக்கிரம் 2015 வந்துடும் போல. இந்த வேகத்தில் போயிடுச்சுன்னா அடுத்த ஃபிஸ்கலில் 2015 மிட்டில் எண்டுக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 01 செப்டம்பர் 2013, அதாவது 317 நாள் வந்து பின்னாடி தள்ளிட்டாங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து 2014 பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, ரெட்ராகஸ் ஆகும். ஈவன் ஹென்ரியோட பேசும்போதும் ஹென்ரியோட பேசும்போதும் ரெட்ராகஸ் ஆகும். ஆனால் 2013 வாய்ப்பு இல்லைப்பா அதுக்கு போகிறதுக்குன்னு. பட் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாதம் நினைக்கிறேன், மே, அந்த மாதிரியான ஒரு EB2 வந்திருக்கு. அடுத்து வந்து EB3 தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த முடிவு உங்களுக்கு வேணால் சோகமாக இருக்கலாம், ஆனால் இந்த சோகமான முடிவிலும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்கிறது EB3. பிகாஸ் EB3 பாருங்க 30 நாள் முன்னாடி போயிருக்காங்க. 15 நவம்பர் 2013 15 டிசம்பர் 2013 போயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டேட் ஃபார் ஃபைலிங்கை ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறது அந்த EB3 கம்பேர் டு EB1 அண்ட் EB2. அண்ட் EB4 EB5 வந்து அதே இடத்துல இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து மிக்ஸ்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், இது கண்டிப்பாக ஒஸ்டான ஒரு விசா புல்லட்டின் தான், அதில் நோ டவுட். பிகாஸ் EB2 317 நாள் பின்னால் போனதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு முடிவு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது EB1 EB2 EB3 EB4 EB5 வந்து அந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதான் டேட் ஃபார் ஃபைலிங்கும் ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கும் EB1 351 சான்ஸே கிடையாது, அந்த டேட்டு ரீச் ஆகாது. EB2 501 அதுவுமே அதே நிலைமை தான். EB3 396. ஸோ பார்க்கும்போது EB2 விட கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து EB3 அந்த டேட்டை வந்து ரீச் பண்ணாது. EB4 170. ஸோ EB4 தான் டேட் ஃபார் ஃபைலிங்கை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரே ஒரு கேட்டகரி நினைக்கிறேன். அண்ட் EB5 731. ஸோ சான்ஸே கிடையாது. ஸோ இதுதான் வந்து டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. பிரேமா எதனால EB3 முன்னாடி போச்சு EB2 பின்னாடி போச்சு? கரெக்ட். ஏன் முன்னாடி பின்னாடி இப்படி போச்சுன்னா, நான் அதுக்கு தான் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேன். சரி, இந்த USA எப்படி நான் இமிகிரண்ட் விசா ப்ளஸ் I-485 பண்ண முடிஞ்சுது. ஸோ அதோட நீ கோர்த்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே EB1 ஆர் EB2 தான் பண்ணுவாங்க. இப்போ தெரியுது நமக்கு EB1 EB2 தான் ரொம்ப ரெட்ராகஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு காரணம். ஸோ இன்னும் நிறையா விஷயங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. நான் ரெண்டாவது காரணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது EB3லேருந்து EB2. பிகாஸ் EB2 வந்து உங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்து, நீங்கள் போன மாதம்லாம் பார்க்கும்போது EB2 ஃபார் பெட்டராக போயிட்டு இருந்து EB3. பிகாஸ் ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்க்கும்போது 15 ஜூலை 2014 இருந்தது, இது 15 நவம்பர் 2013 இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அப்பயே கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாமா, ஸோ EB3லேருந்து EB2 அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், தயவு செஞ்சு அந்த அப்கிரேட் டவுன்கிரேட் கேமுக்கே போகாதீங்க, அது வந்து எகெயின் வந்து லேன் மாதிரி தான் ரொம்ப ஸ்டக்காகி நிற்கும்னு. பட் நிறைய பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, அது நமக்கும் தெரிய வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு காரணமாக இருக்கும். அங்கே EB2வில் நிறைய வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு, ஸோ அவைலபிலிட்டி அவ்வளோதான் இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த 2 ரீசன் தான் நான் மெயின் ரீசனாக வந்து நினைக்கிறேன். ஏன் வந்து EB2 EB1ஐயும் வந்து கொஞ்சம் ரெட்ராகஸ் பண்ணாங்க. ஆப்வியஸாக வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து யூஎஸ்எஸ் எப்பயுமே வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து டேட் ஃபார் ஃபைலிங் போட்டு நிறைய பேர் I-485 பண்ண வச்சுட்டு EAD அண்ட் அட்வான்ஸ் பரோல் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, டவுன் த ரோடு உங்களுக்கு வந்து நிறைய வரும்போது, அதாவது அன்யூஸ் க்ரீன் கார்டு வரும்போது இவர்கள் க்ரீன் கார்டு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எது வேணாலும் இந்த மாதிரி 3 காரணமாக இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து EB1 EB2 வச்சு செஞ்சிருச்சு. பிரேமா அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அன்யூஸ்டு கிரீன் கார்டு வரும்ன்றீங்களா? கண்டிப்பாக அன்யூஸ் கிரீன் கார்டு வரும். இப்போ இருக்க அந்த பேன் லிஃப்ட் பண்ணது ஒன்லி இன்சைட் த USA தான் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ட்ராவல் பேன் இருக்குது. வெளிலேருந்து வந்து உன்னால் வந்து ஃபேன் பேஸ் கிரீன் கார்டு உள்ளே வர முடியாது. ஸோ எவ்வளோ நம்பர் நமக்கு இப்போ தெரிய வராது, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டில் கான்ஃபிடண்டாக இருங்க, அங்கேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும் அப்படின்னு. அண்ட் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், I-485 பண்ணும்போது உங்களுக்கு டேட் வந்து வந்துச்சுனாலே தயவு செஞ்சு அவங்க டேட் ஃபார் ஃபைலிங் சொல்கிறாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, டிலே பண்ணாங்க. பிகாஸ் யாராவது டிலே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி ஆகுது, அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கும். I-485 பண்ணிட்டு EAD அட்வான்ஸ் பரோல் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கும். இது வந்து காலம் பொன் போன்றது போல தான் இந்த விசா புல்லட்டின். ஸோ இது ஒரு ஒஸ்டான விசா புல்லட்டின் தான். பட் இதை விட பல விஷயங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு மனசை தேத்திட்டு போங்க. ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் வந்துகிட்டே இருக்குது.
நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம், மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் வந்து மிக முக்கியமாக ஸ்டெம் ஓபிடியில் F1 விசாவில் கண்டுபிடிச்சி அதனால் நிறைய பேருக்கான இம்பாக்ட் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து பிளான் பண்ணிங்க, எப்பயுமே வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிங்க. நிறைய பேர் எங்கே சொல்கிறாங்கன்னா இந்த EB1ல எல் விசாவில் பண்ணுவாங்க EB1ல. ஸோ எனக்கு 7 வருஷம் முடிய போகுது, இந்த நேரத்தில் EB1 ரெட்ராகஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஸோ டேட்ஸ் மூவ் ஆகும், அடுத்த ஃபிஸ்கல் இயர் நம்பிக்கையாக இருங்க, பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.